4,00,000 பணம் இல்லையா, 7,00,000க்கு விற்றேம்மா, அதை உடனே ஒருத்தன் கள்ள நோட்டுன்னு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாம்மா, எனக்கு பயங்கர எமர்ஜென்சிம்மா அப்படின்னு காலை பிடிச்சி கெஞ்சுறாரு மனோஜ். என்னடா பண்ணி தொலைஞ்ச, ஒரே நாளில் இவ்வளோ பணத்தை ஏமாந்துட்டு வந்து நிற்கிறேன், எனக்குன்னு வந்து பிறந்திருக்கிறேன்னு சொல்லி பயங்கரமாக விஜயா வந்து திட்டி அரைஞ்சிறாங்க. ஓ நகை ஏதாவது இருந்தால் கொடுமா அப்படின்னதும், மீனா அன்றைக்கி கழட்டி கொடுத்த நகை தான்டா இருக்குது, வா தரேன் அப்படின்னு சொல்லி வேகமாக எடுத்துகிட்டு போய் விஜயா கொடுத்துட்றாங்க. கொடுத்து போய் மனோஜ் அடமானம் வைக்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, 4,00,000 கிடைக்காது, விற்றா தான் 4,00,000 கிடைக்கும் அப்படின்னு. முத்து வந்து மீனாவும் ஐடியா பண்ணுறாங்க, இன்னொரு கார் வாங்கி விட்டு வீடை கட்டுறதுக்கு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு. உடனே வேகமாக வந்து அப்பா கிட்ட கேட்குறாங்க, அந்த நகை வேணும்ப்பா அப்படின்னதும், இப்போ அவங்க நகையை கேட்குறாங்க, கொடுத்தா தான் எப்படியாவது போய் மீட்டுட்டு வாடா அப்படின்னு சொன்னதும், அதை விற்றுட்டேம்மா அப்படின்னு மனோஜ் வந்து பயங்கரமாக சொல்கிறாங்க. விஜயா பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னது விற்றுட்டியா, அவங்களுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன், அவங்க வேறு இன்னொரு கார் வாங்கி விட்டுட்டு 2ஆக மாற்றணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு வந்து தொலைஞ்சிருக்கேன். இப்போ அவங்க முன்னாடி நான் தான் அவமானப்பட்டு